ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாதவ பெருமாள் திருக்கோவில். கோவிலின் மூலவர் மாதவ பெருமாள், உற்சவர் அரவிந்த மாதவன் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் அமிர்தவள்ளி. கோவிலின் தலவிருட்சம் பொன்னைமரம். தீர்த்தம் சந்தான புஷ்கிரணி தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை வைகானசம். கோவிலின் புராண பெயர் மாதவபுரம். பிரகாரத்தில் பூலோக பெருமாள், ஆண்டாள், ராமர், பால ஆஞ்சநேயர் சன்னதிகள் உள்ளது. இக்கோவிலுக்கு அருகில் கபாலீஸ்வரர் கோவில், பின்புறம் முண்டகன்னியம்மன் கோவில் இருக்கிறது. இத்தல பெருமாளை தரிசிக்க செல்பவர்கள் இக்கோயிலுக்கும் சென்று வரலாம். இங்குள்ள மூலவர் அமர்ந்த திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இவருக்கு கல்யாண மாதவன் என்ற பெயரும் உள்ளது. மூலவரின் விமானம் ஆனந்த நிலை என்று அழைக்கப்படுகிறது. வேதவியாசர் நாரதரிடம் பூலோகத்தில் தோஷம் இல்லாத தலம் எது என்று கேட்க அவர் இத்தலத்தை கூறினாராம். இத்தலத்தில் மாதவ பெருமாள் அமர்ந்த திருமண கோலத்தில் இருக்கிறார். அமிர்தவள்ளி தாயார் சுவாமிக்கு வலப்புறத்தில் தனிச்சந்நிதியில் இருக்கிறாள். தாயார் இங்குள்ள புஷ்கரணியில் ஒரு மாசி மதத்தன்று குழந்தையாக தோன்றினாள். எனவே இத்தீர்த்தம் சந்தான புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. தாயார் அவதரித்த நாளில் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் இத்தீர்த்தத்தில் சங்கமித்ததாம். இதன் அடிப்படையில் மாசி மதத்தன்று இங்கு விழா நடக்கிறது. அன்று ஒரு நாள் மட்டும் தாயார் சுவாமியுடன் சேர்ந்து தீர்த்த குளத்திற்கு எழுந்தருளுகிறாள். அப்பொழுது தீர்த்த நீராடி தாயாரை வணங்கிட பாவம் நீங்கி புண்ணியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. திருமண தடை உள்ளவர்கள் தாயாருக்கு கல்கண்டு, குங்குமப்பூ, பால் மூன்றும் சேர்ந்த கலவையை நைவேத்தியமாக வைத்து வேண்டிக் கொள்கின்றனர். இதனால் குழந்தை பேறு உண்டாவதாக நம்பிக்கை. உற்சவர் தாமரை மலர் போன்று அழகான முகத்துடன் காட்சி தருகிறார். எனவே இவர் அரவிந்த மாதவன் என்று அழைக்கப்படுகிறார். அரவிந்தம் என்றால் தாமரை என்று பொருள். சதய நட்சத்திர நாட்களில் இவர் வீதி புறப்பாடுகிறார். பெருமாள் தலங்களுக்கு யாத்திரை சென்ற ராமானுஜர் கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரத்திற்கு சென்றார். அங்கு உற்சவர் சம்பத்குமாரர் இல்லை. கலங்கிய ராமானுஜர் டெல்லியை ஆண்ட மன்னர் தன் மகளின் விருப்பத்திற்காக சிலையை கொண்டு போனதை அறிந்தார். பின்பு டெல்லி சென்ற அவர் திருமாலை வேண்டி வணங்கினார். அப்பொழுது மன்னனின் அரண்மனையில் இருந்த பெருமாள் சிலை அவரது மடியில் வந்தது. அச்சிலையை நாராயணபுரம் கொண்டு வந்த ராமானுஜர் மீண்டும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இந்த சம்பத்குமாரர் இங்கு உற்சவராக இருக்கிறார். இவரது பாதத்தில் டெல்லி மன்னனின் மகள் பிபி நாச்சியார் இருக்கிறாள். இவரிடம் வேண்டிக் கொள்ள குடும்பத்தில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. எனவே இவருக்கு செல்வ பிள்ளை என்ற பெயரும் உண்டு. பங்குனியில் சம்பத்குமாரருக்கு 10 நாள் விழா நடக்கிறது. இவ்விழாவில் சுவாமி ராமானுஜர் மடியில் அமரும் வைபவம் பிரசித்தி பெற்றது. முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வார் இத்தலத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள மணிக்கைரவம் எனும் கிணற்றில் செவ்வள்ளி மலரில் அவதரித்தார். இவருக்கு இக்கோவிலில் தனிச்சந்நிதி இருக்கிறது. ஐப்பசி சதய நட்சத்திரத்தை ஒட்டி இவருக்கு 10 நாள் திருவிழா நடக்கிறது. திருக்கோவிலூர் தலத்தில் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் ஆகிய மூவரையும் ஒரே இடத்தில் நிற்க செய்து அருளினார் திருமால். இதன் அடிப்படையில் இவ்விழாவில் 3 ஆழ்வார்களும் ஒன்றாக காட்சி தரும். திருக்கோவிலூர் வைபவம் நிகழ்ச்சியும் 10ஆம் நாளில் பிறந்த தலமான கிணற்றிற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. திருமிசை ஆழ்வார் இத்தலத்தில் பேயாழ்வாரிடம் சீடராக இருந்து ஞான உபதேசம் பெற்றார். இந்த வைபவம் ஐப்பசி திருவிழாவின் 4ஆம் நாளில் நடக்கிறது. தாயார் சந்நிதி முன்மண்டப தூண்களில் இவர் கிளி, யானை, குதிரை, சூரிய பிரபை மற்றும் அம்ச வாகனங்களில் காட்சி தரும் சிற்பம் வடிக்கப்பட்டு இருக்கிறது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், திருமாலின் சாந்த குணத்தை சோதிக்க சென்ற பிருகு மகர்ஷி அவரது மார்பில் உதைக்கச் சென்றார். இதனால் கோபம் கொண்ட மகாலட்சுமி சுவாமியை பிரிந்தார். தன் தவறுக்கு பிராயச்சித்தம் பெற விரும்பிய பிருகு மகரிஷி மகாலட்சுமியை தனக்கு மகளாக பிறக்க வேண்டி இத்தலத்தில் தவமிருந்தார். மகாலட்சுமி இங்குள்ள தீர்த்தத்தில் குழந்தையாக அவதரித்தாள். லக்ஷ்மி அமுதம் கடைந்த பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் என்பதால் இவளுக்கு அமிர்தவள்ளி என பெயரிட்டு வளர்த்தார் பிருகு. அவள் திருமண வயதை அடைந்த பொழுது அவளை மணந்து கொள்ளும்படி திருமாலிடம் வேண்டினார். அவரும் இங்கு வந்து தாயாரை மணந்து கொண்டார். பிருகுவின் வேண்டுதலுக்காக சுவாமியும் தாயாரும் இங்கு எழுந்தருளினர்.
இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வேண்டிக் கொண்டால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு தாயாருக்கும் விசேஷ திருமஞ்சனம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: சித்திரையில் பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், நவராத்திரி, மாசியில் தெப்பத் திருவிழா, ராமநவமி, பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாணம் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இத்தலம் கலிதோஷம் இல்லாத தலம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று மாதவ பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.